டெய்லி மார்னிங் நியூஸ பார்த்து ட்ரேட் எடுத்து அதனால லாஸ் ஆறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு என் சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரையும் நம்ம 6 சீக்ரெட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 7ஆவதா பார்க்க போறோம். ஏன் இந்த மாதிரி பார்க்க போறோம்னா, ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய பேர் பணத்தை தொலைக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை சீக்ரெட்ஸ் இந்த கான்செப்ட்ல நம்ம சொல்றோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நம்புறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நாளைக்கு யாராவது மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் கொடுத்தானா, ஃபார் எக்ஸாம்பிள் வார் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்கும்னு தெரிஞ்சா மார்னிங் எடுத்தோடனே புட் ஆப்ஷன் போட்டு பணத்தை அள்ளிடலாமா? இல்ல ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஆயிடுச்சுன்னு யாராவது சொன்னா உடனே கால் ஆப்ஷன் போட்டு பணத்தை அள்ள முடியுமா? ஸோ நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா லாபம் சம்பாதிக்க முடியுமா, முடியாதா? இதை படி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இது வந்து ஒரு கால் டிப்ஸோ இல்ல ஸ்டாக் பொசிஷனோ கிடையாது. முழுக்க முழுக்க நாம மார்க்கெட்ல நிலைச்சு நிற்கணுன்றதுக்குண்டான டிப்ஸ் தான் அது. நாம நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து நியூஸ்க்கு உடனே ரியாக்ட் கொடுத்துரும். அதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துன்னா உடனே லாங் போயிடுவோம். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தா உடனே ஷார்ட் போயிடுவோம். மார்க்கெட் என்ன பொசிஷன்ல இருக்கு, பிரைஸ் என்ன பொசிஷன்ல இருக்கு, சப்போர்ட்ல இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு பிரைஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கா, ஒரு சார்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கா, எதை பத்தியுமே நம்ம பார்க்க மாட்டோம். இட்ஸ் நத்திங் பட் இம்பல்சிவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இம்பல்சிவ் ட்ரேட்னா என்ன? ஜஸ்ட் ஒரு ஃபோமோ ட்ரேட். ஒரு ப்ராஃபிட் மிஸ் ஆயிடுமோ நினைச்சிட்டு ஒரு ஃபோமோ ட்ரேட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்றோமே, நம்மளோட செட்டப் கோசரம் நம்மளோட பிளான் படி தான் அந்த ட்ரேட் வந்திருக்கானா இல்ல. ஸோ இது என்ன ஆகும்? கண்டிப்பா ஃபோமோ ட்ரேட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பல்சிவ் மூவ்ல அடுத்த மூவே உங்களுக்கு அடுத்த காலையிலே ஆப்போசிட்ல போகும் மார்க்கெட். அப்ப நமக்கு லாஸ் அதிகமாகும். லாஸ் உடனே புக் பண்ணுவோமா மாட்டோம். உடனே குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணுவோம், டபுள் பண்ணுவோம். பட் எகைன் லாஸ் ஹெவி ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம நியூஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றது. அப்ப நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா தப்பாகுமா? ஏன் இப்படி தப்பாகுது? வாங்க பார்க்கலாம். ஏன் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா ஃபெயிலியர் ஆகுது? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. ஏன் கேப் அப், ஏன் கேப் டவுன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் தூங்குறது இல்லை. நாம வேணா நைட்டு தூங்கிடுறோம். நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் 3:30 மணிக்கு மூடிடுது. ஆனா நம்ம மார்க்கெட் மூடினதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு மார்னிங் 9:15 தான் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குது, வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு அந்த நியூஸை கிரகிச்சுட்டு மார்னிங் வந்து ஏதர் கேப் அப் ஆர் கேப் டவுனா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த நியூஸ் ஆல்ரெடி டைஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பிரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாம நியூஸை பேஸ் பண்ணி நேற்று நைட் 9:30 மணிக்கு நம்ம நியூஸை கேட்டிருப்போம். அதை அடுத்த நாள் மார்னிங் 9:30 மணிக்கு அதை நம்பி நம்ம ஷார்ட்டோ லாங்கோ போறோம். ஆனா என்ன ஆகும்? நியூஸ் ரொம்ப லேட். நியூஸ் லேட் கிடையாது, நமக்கு வந்து லேட். அது ஆல்ரெடி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் பிக் பிளேயர்ஸ்க்கு அவங்க ஓவர் த மார்க்கெட் வெவ்வேறு மார்க்கெட்ல வெவ்வேறு இடத்துல பொசிஷன் வச்சிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி அதை ட்ரிகர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனா அது தெரியாம நம்ம 9:15 நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுப்போம். அது லேட்டா வந்து நியூஸ் நமக்கு கிடைச்சது லேட். மார்க்கெட்ல ஆல்ரெடி ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் மாறி இருக்கலாம். அதனால மார்க்கெட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்டா ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து வழக்கமா நடக்கிறது தான். அதனால தான் சொல்றது நியூஸை பேஸ் பண்ணி பிளைண்டா ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு. ஓகே. நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்ப நியூஸ் வச்சு என்னதான் பண்றது? நியூஸ் நமக்கு எதுக்கு? நியூஸ்னால என்ன லாபம் அப்படின்னா, நியூஸ் நமக்கு ஓவரால் மார்க்கெட் சினாரியோ என்ன, மார்க்கெட் பேக்ரவுண்ட் என்ன, மார்க்கெட் கண்டெக்ஸ்ட் என்ன, மார்க்கெட் வொலாட்டிலிட்டி என்ன, இவ்வளோத்தையும் நியூஸ் சொல்லும். அது நமக்கு அதுவே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி நம்ம என்ட்ரி இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு வெதர்மேன் ரிப்போர்ட்ல ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேஃபா வந்து வெளில போகும்போது ஒரு கொடையை எடுத்துட்டு போறோம், அப்படின்னா ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம். தட் டசன்ட் மீன் மழை பெய்ஞ்சே ஆகணும் சட்டம் கிடையாது. மழை பெய்ஞ்சா ரெயின் கோட் எடுத்து யூஸ் பண்ணிப்போம், மழை பெய்ஞ்சா கொடையை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு உண்டான ட்ரேட் செட்டப் வந்தா நீங்க புல் சைட் போங்க, பேக் சைட் போக வேணாம் அன்னியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அன்னைக்கு உங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ட்ரேட் செட்டப் படி உங்களுக்கு பேரிக் சைட்ல ஷார்ட் ட்ரேட் கிடைச்சதுன்னா ஷார்ட் ட்ரேடுங்க, பை சைடு போவானா. அவ்வளவுதான் நியூஸ் சொல்றது, வேற எதுவுமே சொல்ல. அப்ப யாரதான் நம்புது? எஸ், சார்ட்டை நம்புங்க. ஏன் சார்ட்டை நம்பணுன்றத பார்ப்போம் வாங்க. அப்ப சார்ட்ஸ் ஏன் ரிலையபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சார்ட்ஸ் வந்து எல்லாமே சொல்லிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்த வாங்க போறோம் அப்படின்னா, அந்த இடத்து பக்கத்துல இருக்க வீடியோ இல்ல கடைக்காரன்டையோ கேட்டு அந்த இடத்த நம்ம வாங்கிடுவோமா? மாட்டோம். அந்த இடத்தோட அட்ரஸ் சர்வே நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு ஈசி போட்டுப்போம். அந்த ஈசியில என்ன ஆகும்? யார் வச்சுட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி யார் வச்சுட்டா, ஏதாவது வில்லங்க இருக்கா, ஏதாவது பேங்க் லோன் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு சொல்லிடும். அந்த மாதிரி தான் சார்ட். நியூஸ்ல அவ்வளவு சொல்லாது. சார்ட்ல எல்லாமே தெரியும். பையர் யாரு, செல்லர் யாரு, பையரோட ஸ்ட்ரென்த் என்ன, செல்லரோட ஸ்ட்ரென்த் என்ன, சார்ட் என்ன பேட்டர்ல இருக்கு, சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்க ட்ரேட் எடுக்கலாம், எங்க நம்ம டார்கெட் நிக்கலாம், இவ்வளவும் கிளியரா கொடுக்கறது சார்ட் ஒன்று தான். அதனால தான் சார்ட்டை நம்பி ட்ரேட் பண்ணணும். பட் சார்ட்டையும் நியூஸையும் எப்படி
லிங்க் பண்றது அப்படின்றத பார்ப்போம். நியூஸையும் சார்ட்டையும் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி ஒரு ட்ரேடிங் ப்ராசஸ் ரெடி பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல நியூஸ் வந்தோடனே நியூஸை ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுங்க. நியூஸ் வந்து ஒரு நியூஸை செக் பண்ணி ஒரு நியூஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான், அவ்வளவுதான். ஒரு அலர்ட் கொடுக்குது. மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸா, மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு. நெகட்டிவ் நியூஸா, மார்க்கெட் பேரிஷா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வந்துன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணுதா, லாங் டைம் ஃப்ரேம்ல, ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல, லாங் டைம் ஃப்ரேம். அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம் ஆகுது, சார்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, உங்க லெவல்ஸ்ல பிரைஸ் ட்ரேட் ஆகுதா, அதுக்கப்புறம் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்க ட்ரேட் எடுத்தா உங்களுக்கு பாசிட்டிவ் போகும். இதை பேஸ் பண்ணாம ட்ரேட் எடுத்தா என்ன ஆகும் பார்ப்போம். இல்ல நான் சார்ட்டையும் நியூஸையும் லிங்க் பண்ண மாட்டேன், லிங்க் பண்ணாம ஜஸ்ட் லைக் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிச்சு நமக்கு, நாம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஓப்பன் பண்ணா கால் ஆப்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா மார்க்கெட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு, நான் தூங்க மாட்டேன், நீ தான் தூங்குற, நான் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணி ப்ரைஸை ஆல்ரெடி கேப் அப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதை நம்ம பார்க்காம, சார்ட்டை பார்க்காம, நியூஸை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். மார்க்கெட் எங்க நிக்குது, ரெசிஸ்டன்ஸ்ல போய் நிக்குது, சப்போர்ட் லெவல்ஸை பார்க்கல, ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கல, ஏன்னா நம்ம சார்ட்டை பார்க்கல, நியூஸை பேஸ் பண்ணி ஆகும். என்ன ஆகும், நம்ம கால் ஆப்ஷன் வாங்குவோம், மார்க்கெட் நேரம் ஆல்ரெடி கேப் அப் ஆகி மார்க்கெட் நியூஸை டைஜஸ்ட் பண்ணி மேலே போய் நிக்குது, மேலே போய் ரெசிஸ்டன்ஸ்ல போய் அடிச்சுட்டு மார்க்கெட் திரும்புது, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, லாஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிள். இப்போ யார் ஜெயிச்சா, சார்ட் ஜெயிச்சுதா, நியூஸ் ஜெயிச்சுதா, சார்ட் தான் ஜெயிச்சுது, இவ்வளவுதான் மேட்டர். ஸோ நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சார்ட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நியூஸ் ஒன்லி பேக்ரவுண்ட், மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், மார்க்கெட் ஓவரால் பிக்சர் என்ன அப்படின்னு நியூஸ் கொடுக்கும். ஆனா சார்ட் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சார்ட் பேட்டர்ன் என்ன, நம்ம லெவல்ஸ்ல பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, ஏதாவது பிரைஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு நல்ல கிளாரிட்டி கொடுக்குறதே சார்ட் தான். ஸோ சார்ட் இஸ் டிசிஷன் மேக்கர், நியூஸ் இஸ் ஒன்லி பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி நியூஸை பேஸ் பண்ணாம சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தா நம்மளோட எமோஷனல் ட்ரேட்ஸ் மிகப்பெரிய லெவலில் குறையும், அது நம்ம கேபிட்டல மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் ஆகும். ஐ திங்க் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வரையும் நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாம நியூஸையும் சார்ட்டையும் லிங்க் பண்ணி சார்ட்ல உங்களுக்கு ஏற்ற கன்ஃபர்மேஷன் வந்தா ஒண்டி ட்ரேட் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க. நாய்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சார்ட் கண்டிப்பா கிளாரிட்டி கொடுக்கும், டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.